நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நம்ம கிளினிக்கு சஜித்தான் மேடம் வந்திருக்காங்க. இவங்க கேல் பிளாடர்லயும் ஸ்டோன் இருந்துச்சு, காமன் பைல் டக்ட்லயும் ஸ்டோன் இருந்துச்சு. காமன் பைல் டக்ட்ல ஸ்டோன் இருந்துச்சுன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க, அடைச்சு மஞ்சள் காமல வந்துடும் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. மேடம் வந்து தைரியமா நமக்கு ட்ரீட்மெண்ட் காமிக்க வந்தாங்க. நான் 1 month ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப அவங்கள வந்து ஸ்கேனுக்கு அனுப்பினேன். அந்த 1 monthல பார்த்தோம்னா அழகா வந்து அவங்களோட காமன் பைல் டக்ட்ல இருக்க ஸ்டோன் வெளியேறி அதுக்கு பிறகு அந்த சைஸும் குறைஞ்சிருந்துச்சு. அதுக்கு பிறகு தொடர்ந்து கண்டினியூஸா சாப்பிட்டுட்டு வந்தாங்க. இடையில ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். அப்பயும் அழகா வந்து 4 to 5 mm அளவுக்கு ஸ்டோன் நல்லாவே குறைஞ்சிச்சு. மல்டிபிள் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு. அப்புறம் இன்னைக்கு ஸ்கேன் பண்ணிட்டு ஒரு ஹாப்பியான நியூஸோட வந்திருக்காங்க. எல்லா ஸ்டோனுமே போயிடுச்சு அப்படின்ட்டு. அங்க இருக்க டாக்டர்ஸே வந்து மெடிக்கல் மிராக்கிள்னு சொன்னாங்களா. மித்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மேடம் சொல்லுவாங்க. நான் இப்ப அவங்களோட ரிப்போர்ட்ஸை உங்களுக்கு காட்டிடுறேன். இதான இப்படி இதுல வந்து பார்த்தோம்னா காமன் பைல் டக்டில் டைலேட் ஆயிருக்கு 10 mm. அதில் பார்த்தோன்னா காமன் பைல் டக்டில் ஃபியூ கேல்குலே லார்ஜஸ்ட் மெஷரிங் 5 mm. ஸோ 5 mm கல் வந்து பைல் டக்ட் வழியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா மல்டிபிள் கேல்குலை வந்து அவங்களுக்கு 6 mm பெரிய சைஸு ஸ்லட்ஜு எல்லாமே வந்து கேல் பிளடரில் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்மள்ட்ட வந்தாங்க 9th month வந்தாங்க. சரின்ட்டு நம்ம வந்து மெடிசன்ஸ் கொடுத்துட்டு நான் அடுத்து என்னன்னா, ஏன்னா காமன் பைல் டக்ட்ல இருந்துச்சுன்னா நம்ம வந்து மஞ்சக்காமலை வராமல் இருக்குதா, ஸ்டோன் முதல்ல மருந்து குடிச்சு 1 monthல வெளியேறுதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. காமன் பைல் டக்ட் வந்து 10 mmலேருந்து பார்த்தோம்னா 3.9 mm டைலேஷன் வந்து சுருங்கிருச்சு, அந்த ஸ்டோன் வந்து வெளியேறிடுச்சு. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா மல்டிபிள் கேல்குலே இருந்துச்சு, 6 mm சைஸில் இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நாள் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு திரும்ப நான் போய் ஒரு ஸ்கேன் கரைஞ்சிருக்கா, ஏன்னா மல்டிபிள் ஸ்டோன்ஸாக இருக்குது, கரைஞ்சிருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தேன். அப்போ பார்த்தா அவங்களுக்கு வந்து 4 to 5 mm சைஸில் கல் வந்து நல்லா குறைஞ்சிருந்துச்சு. இந்த ஃப்ளூயிட் கலெக்ஷன் இல்லை, கோலிசிஸ்டைட்டிஸ் இல்லை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து 7th month ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த கல்லுமே இல்லை, பைல் டக்டும் கம்ப்ளீட்டாக நார்மல்னு வந்துருச்சு. ஸோ கல் எதுவுமே இல்லைன்னு ரிப்போர்ட் வந்துருச்சு. ஏன் கிளார் அடித்த மாதிரி இருக்குது, ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அவங்க இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ மேடமோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் மேடமோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போ சஜிதா மேடம்கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து என்னென்ன நடந்துச்சு, எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்துச்சு, எல்லாமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த பெயினில் என்ன கஷ்டப்பட்டீங்க, எல்லாத்தையுமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் வெளியில் என்ன சொன்னாங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க, எல்லாமே சொல்லுங்கள். லாஸ்ட் இயர் வந்து 9 month வந்து நான் கேல் பிளாடர் ஸ்டோன், அதாவது டெலிவரிக்கு அப்புறமேட்டு வந்து டெலிவரி முடிஞ்சு ஒரு 1 weekலேயே எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதோட வந்து நான் இது என்னன்னே தெரியாமையே இருந்து கொஞ்ச நாள் ஒரு 3 month இது பண்ணிட்டேன். எவ்ரி நைட்டு வந்து பெயின் ஸ்டார்ட் ஆயிரும். நைட்டு வந்தாலே எனக்கு ரொம்ப பயமாயிரும். என்னைக்கு வலி வருதுன்னு தெரியாமல் ரொம்ப பயத்துலேயே இருந்தேன். வலி வந்து எப்படின்னா ஒரு டெலிவரி பெயின் ரேஞ்சுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் வலி இருக்கும். அது கொடுமை தாங்கவே முடியாது. பச்சை குழந்தைய வச்சுட்டு ஃபீட் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறமேட்டு இது வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தப்போ கேல் பிளாடர் ஸ்டோன் இருக்குன்னு சொன்னாங்க. இது டக்டில் இருக்குன்னு சொன்னாங்க. எமர்ஜென்சியாக ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தே ஆகணும், இல்லைனா மஞ்சக்காமலை வந்துடும் அப்படின்னு சொல்லி, இல்லை ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிருன்னு சொன்னாங்க. நான் வந்து இங்கே வந்து மேடமோட வீடியோ பார்த்துட்டு வந்து அஸ்வின் ஹோமியோ கிளினிக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். 15 daysலேயே எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. டக்டில் உள்ளதும் எனக்கு போயிருச்சு. நான் அதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அது வரைக்கும் நான் 15 days வந்து நான் உயிரை வந்து கையில் பிடிச்சிட்டு இருந்தேன், மஞ்சக்காமலை வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. நல்ல எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தைரியமாக வந்து மூவ் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து நான் மூவ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு எம்எம்லாம் குறைஞ்சிட்டு வந்துருந்துச்சு. அப்பயுமே நிறையா பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்பயுமே எனக்கு பெயின் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. நைட்டு ஏதாச்சும் சாப்பிட்டேன்னா எனக்கு பெயின் வரும் தான், வரப்போ ரேராக தான் வரும். ஆனால் எனக்கு பெயின் வரப்போலாம் எல்லாரும் சொல்லுவாங்க, நீ ரிஸ்க் எடுக்காத, நீ ஆப்ரேஷன் பண்ணிடு, நீ ரொம்ப இது பண்ண, ஹோமியோபதிலாம் சரியாகாது, நீ வந்து இது பண்ணு, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துரு, அவங்க பண்ணியிருக்காங்க இவங்க பண்ணியிருக்காங்க சொன்னாங்க. நான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இது எனக்கு சரியாயிருன்னு முதல்ல நான் நம்பினதுக்கப்புறம் நான் அப்படியே ட்ரீட்மெண்ட்டை நான் கண்டினியூ பண்ணேன். இப்போ வந்து எனக்கு 7th month வந்து ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சு. நான் க்யூர் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் டாக்டர்கிட்ட போகல. ஸ்கேன் எடுத்து 3 month ஆயிடுச்சு. போய் பார்ப்போன்னு சொல்லி நானாக தான் ஸ்கேன் எடுக்க போனேன்.
ஸ்கேன் எடுத்த டாக்டர் வந்து பார்த்துட்டு அவங்க 10 மினிட்ஸ் சிரிச்சிட்டு நீங்கள் எங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம மெடிக்கல் மிராக்கலாக இருக்குது, உங்களுக்கு ஃபுல்லாக க்யூர் ஆயிருச்சு, எந்த டாக்டர்கிட்ட பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க. ஹோமியோபதி டாக்டர்கிட்ட பார்க்க சொன்னால் அவங்களும் செம்ம சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்க எல்லாருமே விசாரிச்சாங்க. அதுலேருந்து எனக்கும் அன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இவ்வளோ சீக்கிரம் க்யூர் ஆகும், ஒரு 1 இயர்க்கு தாண்டிரும் அப்படின்லாம் தான் நான் நினச்சேன். ஆனால் ஒன்று ஆமாம், ஆனால் எனக்கு மல்டிபிள் கல் இருந்துச்சு, காமன் பைல் டக்ட்ல ஸ்லட்ஜ் எல்லாமே இருந்துச்சு. 1 இயர்க்கு மேலே தான் மேடமே நீங்களே சொல்லியிருந்தீங்க. ஆனால் 1 இயர்க்கு பிஃபோராகவே எனக்கு க்யூர் ஆயிடுச்சு. நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன் மேம். ஏன்னா மல்டிபிள்ன்றது போது அது இத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா நம்ம ஓரளவுக்கு டைம் சொல்லலாம். மல்டிபிள்ன்ற போது அது சிலருக்குலாம் பார்த்தா பிளாடர் ஃபுல்லாவே கல்லோட வந்திருக்காங்க. சோ அதனால கொஞ்சம் முன்ன பின்ன டைம் ஆகும் அப்படின்றதுனால நான் அதிகபட்சம் 1 இயர் டைம் இருக்கும்னு. மோஸ்ட்லி இப்பெல்லாம் நான் ட்ரீட் பண்ற பேஷண்ட்ல 3 மந்த்ஸ்ல இருந்து 6 மந்த்க்குள்ள கம்ப்ளீட்டாவே போயிடுது. அதனால நான் ஒரு 3 மந்த்ஸ்ல ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்பேன். அதுலயே நமக்கு தெரிஞ்சிடும். சிலருக்கு போயிட்டு சும்மா 1 mm 2 mm இருக்கும், அது 1 month அப்படி திரும்ப ஸ்கேன் பண்ண சொல்லுவோம், போயிடும். 4th மந்தே எல்லாமே சரியாயிடுது. மல்டிபிள் ஸ்டோன்ன்றது இன்னைக்கு கூட ஒருத்தவங்க மல்டிபிள் ஸ்டோன் வந்தாங்க, அவங்களுக்கும் அதான் சொல்லி அனுப்பியிருக்கேன். அதிகபட்சம் 6 மந்த்துக்குள்ளார சரியாயிடும் அப்படின்ட்டு. அதனால ஹோமியோபதி வந்து எப்பவுமே மிராக்கிள்ஸ் ஒண்டர்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த நோய்க்குன்னு கிடையாது, எங்க கைவிடப்பட்ட கேஸ் எல்லாமே மோஸ்டா பாத்தீங்கன்னா சேலஞ்சிங் கேசஸ், கைவிடப்பட்ட கேசஸ் இதெல்லாம் தான் லாஸ்டா தான் ஹோமியோபதி சூஸ் பண்ணி வருவாங்க. சோ அதுல சக்சஸ் பண்றதுனாலதான் ஹோமியோபதி இன்னைக்கும் எல்லா இடத்துலயும் நிலைச்சு நிக்கிறதுக்கு காரணம். ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த ரிப்போர்ட் எல்லாம் கொண்டுட்டு வந்து எல்லாத்தையும் காமிக்கணும். எல்லா ரிப்போர்ட்டும் மேடம் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் வேணும், கொஞ்சம் தைரியம், கொஞ்சம் பொறுமையா இருந்தா நம்ம ஆர்கனை காப்பாத்தலான்ற கான்ஃபிடென்ட் முதல்ல அவங்களுக்கு வேணும். அதுக்காக தான் நான் ரிப்போர்ட்லாம் கொண்டு வந்தேன். அவசரப்பட்டு போனா இப்போ லைஃப் லாங் வந்து கஷ்டப்படுறது அவங்க தான் படணும். அதுக்காக தான் நான் மெயினா வந்து இன்னைக்கு வந்து இது சொல்லி ஆகணும்ன்றதுக்காக நான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க கான்ஃபிடென்ட்டோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எல்லாருக்கும் ஒரு சாட்சி சொன்ன மாதிரி ஹோமியோபதியோட இதுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம்.